அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல எந்த மாதிரியான கதை வந்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கல்கி அவர்கள், அமரர் கல்கி அவர்களுடைய கதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய புலிராஜா அப்படின்ற ஒரு கதை தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். கல்கி அவர்கள் எழுதிய இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்து அரசூர் பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு கதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க வேணா அந்த கதையை வந்து பாருங்க. நீங்க அந்த கதையை படிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த கதையை நீங்க ஒரு இடம் வந்து கேட்டு பாருங்க. யாராவது குடிப்பழக்கம் உள்ளவங்க அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த கதையை கண்டிப்பா கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த குடிப்பழக்கத்துல இருந்தே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கதை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் எழுதிய கதை தான் வந்து இந்த புலிராஜா அப்படின்ற கதை. ஸோ இந்த கதை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1900 ஆரம்பிக்குது, 19ஆம் நூற்றாண்டு வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள் தான் வந்து இங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்க வந்து ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசருக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து குழந்தையே இல்லை. ஸோ என்னதான் வந்து நம்ம செழிப்பா ஒரு ஜெமீனா வந்து இந்த ஏரியாலவே இருந்தாலுமே நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அரசருக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்போதைக்கு வந்து அந்த அரசர் வந்து எப்படின்னா அதிகமா வந்து இந்த ஜோசியங்கள் இதெல்லாம் வந்து அதிகமா நம்பக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவங்களே போய் ஜோசியர்கிட்ட கேட்கிறாரு. ஜோசியரும் சொல்றாரு, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஜோசியர் சொல்றாரு. ஜோசியர் சொன்ன மாதிரியே வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு இளவரசர் வந்து ஒரு ஆம்பளை பையன் வந்து குழந்தை வந்து பிறக்குது. ஸோ ரொம்பவுமே வந்து அந்த பிரதிபந்தபுரம் மக்களும் சரி, அந்த ராஜாவும் சரி ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த ஜோசியர் மூஞ்சியில வந்து அந்த சந்தோஷம் வந்து இல்லவே இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னே அரசருக்கு வந்து என்னையா குழந்தை பிறந்துருச்சு, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, ராணி சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ மட்டும் என்னை வருத்தத்துல இருக்க அப்படின்னப்ப அப்பதான் வந்து அந்த ஜோசியர் சொல்றாரு, இல்ல ராஜா உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பட் ஆனாலும் அந்த குழந்தைக்கு வந்து இறப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னோடனே இந்த அரசர் சொல்றாரு, ஐயோ இதுல இருந்து புதுசா என்ன இருக்கு, மனுஷனா பிறந்தா இறந்து போறன்றது வந்து சாதாரணமான விஷயம் தானே, இதுல இருந்தா புதுசா நீ வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்ல ராஜா அந்த மாதிரி நான் சொல்ல வரல, இவர் வந்து ரிஷப லக்னத்துல வந்து பிறந்திருக்காப்புல இந்த உங்க இளவரசரு. ஸோ ரிஷபம்னா ஆடுன்னு அர்த்தம். ஸோ ஆடுக்கும் புலிக்கும் ஆகாது. ஸோ புலினால வந்து இவருக்கு வந்து ஒரு சாவு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. சொன்னோடனே வந்து அரசருக்கு வந்து ரொம்பவுமே வந்து பயமாயி போச்சு. என்னையா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அரசர் சொல்றாரு. அப்ப வந்து ஒரு சவுண்டு கேட்குது, புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. யாரா பேசினா அப்படின்னு திரும்பி பார்த்தா லாஸ்ட்ல அந்த பிறந்த குழந்தை இருக்குல்ல அதுதான் பேசிச்சு அப்படின்ற மாதிரி கல்கி அவர்கள் சொல்றாரு. அதுதான் சொல்லுவாங்க, அதாவது புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு, அதாவது குழந்தை பிறந்த ஒரு 10 நாள் 15 நாள்லயே வந்து அது வந்து பேசி புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மறந்துதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து புலிராஜா அப்படின்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வந்து இந்த கதையில வந்து கல்கி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த புலிராஜா வந்து பிறந்து நல்லபடியா வந்து எல்லா வித்தையும் கத்துக்கிறாரு, நல்லபடியா வளர்றாரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இளவரசர் என்னென்ன கலைகள்லாம் கத்துக்கிறோமோ அது எல்லாமே வந்து அந்த புலிராஜா வந்து கத்துக்கிறாரு. இருந்தாலும் அவரை சுத்தி இருக்கிற அந்த மக்களாகட்டும், அந்த அரண்மனையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே இருப்பாங்க, எல்லாருமே வந்து புலிராஜா வந்து லைட்டா வந்து ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ராஜா என்ன வேணா பண்ணுங்க, ஆனா புலிகிட்ட மட்டும் போயிடாதீங்க, புலிகிட்ட மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு எவனை பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதவே கேட்டாலே வந்து புலிராஜாவுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. எதுக்கு எல்லாருமே இதவே சொல்லிட்டே இருக்கிறானுங்க, அப்படி என்னதான் வந்து புலி பண்ணிடுமா, நானும் ஒரு கை பார்த்துறேன் அந்த புலியை, எப்ப பார்த்தாலும் புலினாலதான் எனக்கு சாவு, புலினாலதான் எனக்கு சாவுன்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்திட்டே இருக்கிறானுங்க, இன்னைக்கு நானா அந்த புலியா சொல்லி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டுக்குள்ள போயிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு புலியும் கிடைச்சிருது. அந்த புலியை அடிச்சு சுட்டு கொன்றாரு. கொன்று அந்த புலியை வந்து தரதான இழுத்து கொண்டு வந்து அந்த ஜோசியர் முன்னாடி வந்து தூக்கி போடுறாரு. ஜோசியர் இங்க வாயா, நீ தானே சொன்ன சின்ன வயசுல நான் பிறந்தப்ப என்ன சொன்னேன், எனக்கு புலினாலதான் சாவு வரும் அப்படின்னு சொன்னேன், இங்க பாரு புலியவே அடிச்சு கொன்று வந்து உன் காலில் தூக்கி போட்டேன், இப்ப எப்படி எனக்கு சாவு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தா கேட்கிறாரு. ஸோ அப்ப ஜோசியர் என்ன சொல்றாரு, தம்பின்ற இளவரசரே, நீங்க வந்து இந்த ஒரு புலியை வந்து கொன்னுட்டீங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனா இதே மாதிரி நீங்க 99 புலியை கூட நீங்க கொன்றலாம், ஆனா அந்த 100வது புலியை கொன்னா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா உங்க 100வது புலினாலதான் உங்களுக்கு வந்து ஆபத்து. ஸோ நீங்க இன்னும் 99 புலியை கூட ஈஸியா கொண்டுடலாம், ஆனா அந்த 100வது புலியை கொள்ளும் போது மட்டும் ரொம்பவுமே வந்து ஜாக்கிரதையா இருங்க, அந்த 100வது புலினாலதான் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த புலிராஜாவுக்கு வந்து மனசு தாங்கவே இல்லை. ஏன்னா இருந்தாலும் இப்படி சொன்னா நம்மளும் புலியை சுட்டு கொண்டு போட்டு வந்துட்டான், லாஸ்ட்ல பார்த்தா அவனுக்கு 100வது புலினாலதான் சாவு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அந்த 100 புலியை இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த 100 புலியை பொண்ணு இந்த ஆள் கால் வெளியில போட்டு இந்த புலினால எனக்கு சாவு இல்லை, என்னாலதான் நான் புலிக்கு சாவு அப்படின்னு கெத்தா சொல்லணும்டா அப்படின்னு நினைச்சு புலிராஜா என்ன பண்றாருன்னா அந்த காட்டுல எல்லா புலிகளையுமே வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க புலி கிடைக்குதோ எல்லா புலியும் சுட்டு தீத்துக்கிட்டே இருக்காப்புல. ஒரு தண்டோரா ஒண்ணு போட்டுறாரு, ராஜாவை தவிர வேற யாருமே வந்து காட்டுக்குள்ள போய் புலி வேட்டை ஆடவே கூடாது, ராஜா மட்டும்தான் போய் புலி வேட்டை ஆடணும் அப்படின்னு ஒரு தண்டோரா போட்டு ஊர் மக்களுக்கு சொல்றாரு. ஸோ யாருமே காட்டுக்குள்ள போய் புலி வேட்டை ஆடவே இல்லை, நம்ம புலிராஜா மட்டும்தான் போய் காட்டுக்குள்ள இருக்க எல்லா புலியுமே அடிச்சு சுட்டு கொண்டு தீத்துக்கிட்டே இருக்காப்புல. கிட்டத்தட்ட 70 புலி வரைக்கும் சுட்டுட்டாரு நம்ம புலிராஜா. ஸோ அப்பதான் வந்து புலிராஜாக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது.
என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த கதையில வந்து உள்ள என்ட்ராராப்ல. ஸோ அவருக்கும் என்னன்னா, நம்ம புலியை வந்து வேட்டையாடி அந்த புலி பக்கத்துல இருந்து துப்பாக்கிலாம் வச்சு போட்டோலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஆசை வருது. ஸோ இந்த ஆசையை வந்து அந்த பிரதிநந்தபுரத்தினுடைய இளவரசர் புலிராஜாவுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து சொல்லி அனுப்புறாப்புல, இந்த மாதிரி நான் வரணும், ஒரு சமஸ்தானத்துக்கு வந்து உன் காட்டுக்குள்ள போய் நான் போய் வேட்டையாடணும், புலியாடலாம், இப்போ வேட்டையாடி நான் வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரர் சொல்றாரு. உடனே வந்து இந்த புலிராஜா வந்து இதனால ஏத்துக்க முடியல. அவன் வந்து வேட்டையாடி போயிட்டான்னா, நாளில் கொள்ளணும் 100 புலியை, அவன் பாட்டு இருக்கிற புலியெல்லாம் கொண்டு போயிட்டான்னா என்னோட கணக்கு இடிச்சிருமே, 100 புலி நான் கொண்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்ல இருக்க திவான் இருப்பார்ல, அந்த திவானை கூப்பிட்டு அப்படிலாம் வந்து அவரெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஓலை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமுறாவே சொல்லி விட்டாப்புல. ஸோ திரும்பவுமே வந்து அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து திரும்பவுமே வந்து மரியாதையை வந்து திரும்பவுமே கேட்குறான். இந்த மாதிரி நான் திரும்பவும் நீ முதல்ல நான் கேட்டேன், நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட, இப்போ நான் திரும்பவும் கேட்குறேன், எனக்கு வந்து இது ரொம்பவுமே ஆசையா இருக்கு, நீ வந்து கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். திரும்பவுமே வந்து நம்ம புலிராஜா வந்து திவானை கூப்பிட்டுட்டு என்ன அவன் பாட்டு இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான், அதான் முடியாது, திரும்ப சொல்லி விடு அப்படின்றாப்புல. அப்போதைக்கு திவான் சொல்றாப்புல, இங்க பாருங்க புலிராஜா, இப்போ வந்து நம்ம அவனுக்கு கீழே தான் இருக்கோம், அவன் தான் பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயர், அவன் மேல இருக்கான், நம்ம அவளுக்கு கீழே ஒரு அரசரா இருக்கும். ஓகே, அவன் நினைச்சா நம்ம சமஸ்தானத்தை என்ன வேணா பண்ணலாம், அந்த காட்டே இல்லாம பண்ணலாம், நம்மளே ஒண்ணுலாம் பண்ணிடலாம், சுட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. ஸோ அவனை வந்து நீங்க வந்து எதுவுமே வந்து பழச்சிக்க வேணாம். ஸோ அவங்க கூட வந்து நீங்க சமாதானமா போறதுக்கு என்னவோ அந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து திவான் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பான். ஸோ அதுவுமே வந்து புலிராஜாவுக்கு வந்து ஒரு நல்லதா தான் போடும். சரி ஓகே, அவன் சொல்றதுமே கரெக்டு தான், எதுக்கு நம்ம தேவையில்லாம வந்து அவனை பழச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர்கிட்டயே வந்து இந்த பிரிட்டிஷ்காரன்டே வந்து நேரடியாக போய் பேசுறாரு. நம்ம புலிராஜா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து 100 புலியை கொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லா ஆங்கிலேயர்கிட்ட அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து சொல்றாப்ல. சொன்னானே சரி ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கொண்டுக்கங்க, என்னோட ஆசை என்னன்னா நான் புலி பக்கத்துல நின்று துப்பாக்கி வச்சு போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுத்து என் வீட்டுல வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டணும், அவ்வளவுதான் என்னுடைய ஆசையை ஒழிய மற்றபடி வேற எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னோடனே ரொம்பவுமே வந்து புலிராஜாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஆங்கிலேயர் வந்து திரும்ப வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்றாரு புலிராஜான்னா, கொல்கத்தால இருந்து பல வைடூரியங்கள்லாம் வாங்கி வந்து அந்த பிரிட்டிஷ்காரருக்கு வந்து அனுப்பிச்சு விடுறாரு. சரி இதுல வந்து ஏதாவது ஒண்ணு பார்த்து அவங்க வந்து வச்சுக்கிறட்டும், அதாவது சமாதானப்படுத்துறதுக்காக வச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு. ஆனா அந்த பிரிட்டிஷ்கார மனைவி வந்து எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வந்து 1900 3 லட்சம் ரூபாய் பில்லு வந்து புலிராஜா வந்து அந்த நாய்க்கு வந்து கட்டினாரு அப்படின்ற மாதிரி கல்கி வந்து கதையில சொல்றாரு. இப்படியே வந்து புலிராஜாவுடைய வேட்டை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு, கிடைக்கிற புலியெல்லாம் வந்து சுட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பிரச்சனை இப்ப திரும்ப வருது. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரனால ஒரு பிரச்சனை வந்துச்சா, இப்ப என்னன்னா காட்டுல புலியே இல்லை, அவர் 70 புலி 75 புலி சுட்டுட்டாரு, அதுக்கப்புறம் சுடுறதுக்கு வந்து புலியே இல்லை, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. உடனே வந்து திவானை கூப்பிட்டு, யோ என்ன நான் 75 புலி தான் சுட்டுருக்கேன், என்ன நான் 25 புலியை சுட்டு கொண்டாத்தான் அந்த என்னை கொள்றதுக்கான புலி இல்லாம போகும், அந்த ஜோசியக்காரனை நான் வந்து அடிச்ச மாதிரி இருக்கும், என்னன்னு பாரியா அப்படின்னோடனே ஒவ்வொரு திவானு போய் காட்டுக்குள்ள எல்லாரும் தெரியாது, காட்டுக்குள்ள வந்து புலியே கிடையாது, இருக்கிற எல்லா புலியுமே வந்து புலிராஜா வந்து கொண்டுட்டாரு. ஸோ இப்போ வந்து புலிராஜா வந்து மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காப்புல, இன்னும் நம்ம வந்து 25 புலி சுடணுமே என்ன பண்றது அப்படின்றப்ப அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. உடனே வந்து திவானை கூப்பிடுறாரு. திவானை கூப்பிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஆசையில இருக்கேன் அப்படின்றாரு. என்னங்க இதில் ஒரு சரியா திடீர்னு, ஆமா நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கேன், நீ இப்போ நம்மளுடைய சமஸ்தானத்துக்கு கீழே இருக்கிற அந்த சிற்றரசர்கள்லேயோ அவங்களுடைய காட்டில் வந்து எங்கே வந்து புலி அதிகமாக இருக்கோ அந்த சமஸ்தானத்தில் ஒரு பொண்ணை பாரு, அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரியே வந்து திவானும் போய் எந்த காட்டில் வந்து புலிகள் எல்லாம் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த காட்டில் உடைய அந்த சமஸ்தானம் இருக்கும்ல, ஸோ அந்த சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி ஒரு வழியாக வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டோட சமஸ்தானம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்க காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் இதெல்லாம் முயல் அது இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து காணா போயிட்டே இருக்கு, யாரோ அடிச்சு தின்னுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது இவருக்கு தெரியுது, புலி தான் வந்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து தெரியுது. ஸோ துணிஞ்சு கிளம்புறாரு. துணிஞ்சு கிளம்பி அங்க இருக்கிற எல்லா புலிகளையுமே வந்து சுட்டு வேட்டையாடி கிட்டத்தட்ட 99 புலி வரைக்கும் சுட்டு முடிச்சிட்டாரு. இப்போ புலிராஜா வந்து 99 புலியை சுட்டு முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு புலி வந்து அவர் சுட்டு முடிச்சிட்டாருன்னா ஓகே, அந்த ஜோசியரை வந்து முகரடி கொடுத்துடலாம், நம்மளும் வந்து சாவுலும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி புலிராஜாவோட எண்ணம். 99 புலியை சுட்டுட்டாரு. ஆனா இப்ப என்னன்னா அங்கேயுமே புலி வந்து முடிஞ்சிருச்சு, அங்க இருக்கிற எல்லா புலியும் கொட்டாரு. இப்ப அவருடைய ஊரான பிரதிநந்தபுரத்துல இருக்கிற புலியையும் கொண்டாரு, இங்க கல்யாணம் முடிச்சு இந்த சமஸ்தானத்துக்கு வந்து இந்தியா காட்டுக்குள்ள இருந்த 25 புலியும் கொண்டாரு, இப்போ மொத்தம் 24 புலியும் கொண்டாரு, இப்போ 99 புலியை கொண்டாரு. ஒரு புலி வந்து கொன்னே ஆகணும். ஆனா அந்த ஒரு புலி கிடைக்கவே இல்லை. எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காரு, எங்கேயாவது கிடைக்குமான்னு துப்பாக்கியோடயே ரோந்து பண்ணிட்டே இருக்காப்புல. ஆனா அந்த புலிராஜாக்கு வந்து புலி வந்து கிடைக்கவே இல்லை. திவான்டையும் சொல்லி அனுப்புறாங்க. திவான் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் பாக்குறாரு, எங்கேயுமே வந்து புலி கிடைக்கவே இல்லை.
கடைசியா வந்து பாத்தீங்கன்னா திவானுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்து ஏரியால வந்து இந்த சர்க்கஸ்லாம் நடத்துவாங்க, சர்க்கஸ்ல வந்து புலி இருக்கும்ல, ஸோ அந்த புலியை வந்து பேசாம காசு கொடுத்து வாங்கி நம்ம வந்து காட்டுக்குள்ள வந்து இளவரசருக்கு தெரியாம விட்டுருவோம். ஸோ இளவரசர் வந்து அதை சுட்டு கொண்டுட்டு அவர் 100 புலியை கொண்டதான் வந்து அவர் சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திவான் வந்து ஒரு பிளான் பண்ணி காசு கொடுத்து ஒரு புலியை வாங்கி காட்டுக்குள்ள விட்டுட்டு திவானே வந்து தெரியாத மாதிரி வந்து புலிராஜாட்ட சொல்றாரு, புலிராஜா புலிராஜா இங்க காட்டுக்குள்ள வந்து ஒரு புலி இருக்கு, நம்ம தான் வந்து கண்டுக்காம விட்டுட்டோம் போல, டக்குனு துப்பாக்கி எடுத்து கிளம்புங்க, அதை சுட்டுட்டோம் அப்படின்னா 100 புலியை சுட்டுட்டோம் அப்படின்றத உறுதியாயிடும், டக்குனு கிளம்புங்க அப்படின்னோடனே நம்ம புலிராஜாவும் வழக்கம் போல துப்பாக்கி எடுத்து சுத்தி போட்டு தோட்டாக்கெல்லாம் உள்ள போட்டு லோட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு காட்டுக்குள்ள கிளம்பிட்டு அந்த புலியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டா புலியை பார்த்துட்டாரு, நேரா எதிர்த்தாப்புல வந்துச்சு பார்த்துட்டாரு, கம்முன்னு சுட்டுட்டாரு, புலி வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு. அப்படியே கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணி பயங்கரமா கத்துறாங்க. புலிராஜாவும் அந்த துப்பாக்கி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ 100 புலியை நான் கொண்டுட்டேன், அந்த ஜோசியக்காரர் சொன்னது பொய்ன்ற மாதிரி நான் வந்து ஆக்கிட்டேன், என்ன ஓடுறதுக்கு உலகத்துல ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பெருமிதமா வந்து அப்படியே வந்து புலிராஜா வந்து கட்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து புலிராஜா என்ன சொல்றாருன்னா திவான்ட்ட, இந்த புலி வந்து 100வது புலி, ஸோ இந்த புலியை வந்து நான் வந்து ரோடா வந்து ஊர்வலம் மாதிரி நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு மக்கள் முன்னாடி வந்து நான் காட்டி பறைச்சு காட்டணும், ஸோ அதுக்கு உண்டான நீ வந்து வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து புலிராஜா வந்து திவான்கிட்ட சொல்றாரு. உடனே திவானும் சரி ராஜா நீங்க முன்னாடி போங்க, நான் வந்து இதை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து திவான் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த புலியை இழுக்கிறது வந்து கிட்டக்க போய் பாக்குறாங்க திவானும் அந்த கூட இருந்த ஆட்கள்லாம் போய். அப்பதான் இப்ப தெரியுது புலி வந்து இன்னும் சாகலை, புலி வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து திவான் வந்து அப்பதான் தெரியுது. அதாவது புலிராஜா சுட்டிருக்காரு, அந்த சுட்ட குண்டு வந்து அந்த புலி மேல படலை, ஆனா அந்த சுட்ட சவுண்ட் இருக்குல்ல, அந்த அதிர்ச்சியில வந்து புலி வந்து மயக்கம் போட்டு கொஞ்சம் நேரம் விழுந்துருக்கு. ஆனா அதவே வந்து புலிராஜா வந்து நம்ம வந்து புலியை கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல நினைச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. ஆனா இப்ப திவானுக்கு வந்து பயமாயி போச்சு, இன்னும் புலி சாகலன்ற விஷயத்த போய் நான் போய் அங்க போய் சொன்னேன்னா அந்த ஆள் என்னை சுட்டு போடுவானே, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே சொல்லிட்டு அவன் கையில இருந்த ஒரு சின்ன துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டு கொண்டுட்டு ராஜா தான் இப்ப சுட்டு கொண்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அவரையும் சுட்டு கொண்டுட்டு புலியை வந்து தரவா இழுத்து கொண்டு போய் இப்ப ஊர்வலமா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா புலிராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 புலியை சுட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு 99 புலி தான் சுட்டிருக்காரு, 100வது புலியை வந்து அவர் சொல்ல கிடையாது, திவான் தான் வந்து அந்த புலியை வந்து சுட்டிருக்காரு. ஸோ அந்த 100வது புலியமா இழுத்து கொண்டு போய் ஜோசியர் முன்னாடி போட்டுட்டு கெத்தா வந்து சொல்றாரு, இனிமேல் என்னை கொள்றதுக்கு யாருமே கிடையாது, 100வது புலினால ஆகுதுன்னு சொன்னீங்க, 100 புலியுமே வந்து கொண்டு இப்ப நான் வந்து தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு அவருடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி எப்பயும் போல வந்து சகஜமா இருக்காரு. ஸோ வந்து அப்ப வந்து குழந்தைகளுடைய அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இவ்வளவு நாளா காடு புலின்னே போய் சுத்திட்டோம், இனிமேலாவது குழந்தைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குழந்தைகளோட இதா பாசமா இருக்கிறாரு. குழந்தைகளுடைய வந்து 3வது பிறந்த நாள் தான், அவங்க மகனுடைய வந்து 3வது பிறந்த நாள் வந்து வருது. ஸோ அந்த பிறந்த நாள் அப்போ வந்து ஊர்வலமா வந்து பையன் வந்து கூட்டு போறாப்புல. கூட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு புலி பொம்மையை காட்டிட்டு வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறான். அது வந்து ஒரு மரத்தினாலான, அந்த மரத்துல அந்த ரீப்பர் கட்டை அந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கட்டையில செஞ்ச ஒரு புலி பொம்மை இருக்கு. ஸோ அந்த பொம்மையை வந்து அந்த புலிராஜாவோட பையன் வந்து எனக்கு வந்து இது வேணும் அப்படின்றான். ஸோ உடனே புலிராஜாவுமே வந்து சரிப்பா உனக்கு இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போய் கேட்டவ வாங்கி வந்து கையில கொடுத்துட்டு இந்த பொம்மையை வச்சு அந்த பையனும் வந்து ரொம்ப நாளா வந்து அப்படியே விளையாண்டுட்டே இருக்கான். ஒரு தடவை வந்து புலிராஜாவும் போய் தான் பையனோட நின்று அப்படியே விளையாண்டுட்டு இருக்காப்புல. விளையாண்டு இருக்கும்போது அந்த புலி பொம்மை வந்து மரக்கட்டையால அது எதிரான ஆனதுன்னு சொன்னல, அந்த ரீப்பர் மரத்தினால. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன சக்க மாதிரி வந்து ராஜா கையில வந்து அப்படியே விரலுக்குள்ள வந்து அப்படியே உள்ள போயிடுச்சு. ஸோ உள்ள போயிடுச்சு, இருந்தாலும் வந்து ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா வந்து அதை வந்து எதுவுமே வந்து பொருட்படுத்தவே இல்லை. ஆனா அது கொஞ்ச நாள் வந்து போக போக என்ன ஆகுது, லைட்டா புண்ணாகுது. அதுக்கப்புறம் வந்து புண்ணு கொப்பளமாகுது, கொப்பளத்துல வந்து திரும்ப சலம் கட்டுது, திரும்ப அது ஃபுல்லாவே அந்த கையே வந்து அப்படியே ரொம்ப வந்து வீங்கிருச்சு, ரொம்ப சலம் பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதராஸுக்கு சொல்லி விட்டு, அதாவது மெட்ராஸ் சொல்லி விட்டு அங்க இருந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு அந்த கை இதெல்லாம் எல்லாமே வந்து ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சோடனே டாக்டர் வந்து வெளியில வராது. திவான் வந்து கேட்கிறாரு, என்ன எல்லாம் முடிஞ்சா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்னோடனே திவான் கிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்றாரு, ஆப்ரேஷன் சக்சஸ் தான், ஆனா புலிராஜா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே கல்கி அவர்கள் வந்து இந்த கதையை வந்து அப்படியே வந்து முடிச்சிட்டாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புலியெல்லாம் சுட்டு கொண்டு அந்த புலிராஜா மாவீரன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு மரத்தாலான ஒரு சின்ன புலி மூலியமா வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து கல்கி வந்து இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ இது மூலியமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்து போவான் அப்படின்னா அவங்க சாவு இருக்கு அப்படின்னா அது நிச்சயம் தான், அந்த சாவை வந்து யாருனாலையுமே வந்து மாற்ற முடியாது. அதுக்கு நம்ம செத்து போயிடுவோம்ட்டு பிரசன்ட்ல இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற ஒரு வாழ்க்கையை வந்து வாழாம நம்ம பாட்டுக்கு வந்து அவன் இறந்துருமோன்னு சொல்லிட்டு அதை நோக்கியே வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து சரியா வராது, சரியான வாழ்க்கை முறையை அமையாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு.
அது மட்டும் இல்ல, இங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதையவே நினைச்சு பயந்துகிட்டே இருப்போம், இல்ல அதையவே நினைச்சு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நீ அது வந்து அது ஒரு போக்குல வந்து விட்டுட்டு அடுத்து என்ன நடக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பாரு. ஏன்னா அந்த ஜோசியக்காரன் சொன்னா 100 புள்ளியில ஆபத்து அப்படின்னு. சோ நீ அதை விட்டுட்டு நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு என்ன நடக்குதா நடக்கலையான்றதை பார்த்துருக்கலாம். ஆனா இவர் வந்து அவர் சொன்னாரேன்றக்காண்டி அதவே பிடிச்சிட்டு அதவே திங்க் பண்ணிக்கிட்டு அந்த புளியை எங்க பார்த்தாலும் சுட்டுக்கிட்டு இதே வேலையாவே வந்து தெரிஞ்சுட்டு இருந்தார்ல. சோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து தெரிய தேவையில்லை. உங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை ஓகே அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து இந்த கதை மூலியமா முன் வச்சு பார்ப்பல. ஆனா இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு சைடுமே வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாத மாதிரி ஒரு கதையா இருக்கும். உண்மையிலேயே ஒரு ஜாதகப்படி தான் இறந்தாரா இல்ல அறிவியல் பூர்வமா இறந்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனே ஒரு முடிவே சொல்லாத மாதிரியே வந்து கல்கி விட்டுருப்பாப்ல. ஏன்னா அவர் வந்து 99 புள்ளி தான் கொண்டாரு, 100 புள்ளி வந்து கொல்லல. ஸோ அதே மாதிரி 100 புள்ளி கொல்லாதனால அந்த மரக்கட்டை குத்தி இவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அதுவுமே வந்து புலி தான். ஸோ 100 புலினால இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் நீங்க கதையை வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு வந்து இவர் வந்து செத்துருக்க மாட்டாரு. ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டை ஈக்கி குத்தினா சலங்கட்டும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு சயின்ஸ் ஒரு மெடிசன் தான். ஸோ அதன் மூலியமாவும் இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவும் கொடுத்திருப்பாரு. ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து ஈவனா வந்து அதாவது ஒரு ஆன்மீக கூற்றாலும் ஒரு அறிவியல் கூற்றாலும் ரெண்டுக்குமே பாதகம் இல்லாத மாதிரி வந்து ஒரு முடிவை வந்து இந்த கதைக்கு வந்து கல்கி அவர்கள் வந்து கொடுத்திருப்பாரு. எனக்கு இந்த கதை படிக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா சாவு வந்து எல்லாத்துக்கும் தான் வரும். ஸோ அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்காம நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கையில நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்படின்றதுதான் இந்த கதையினுடைய கருத்து. எனக்கு புரிஞ்ச விஷயமும் அதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த கதையை கண்டிப்பா அவங்க வந்து படிக்க சொல்லுங்க. இதே மாதிரியான இன்னொரு கதையில வந்து அடுத்த எபிசோட்ல வந்து சந்திப்போம். நன்றி.